பெருமைக்குரிய சபையிலே வந்தவர் யார் என்று தெரிகிறதா? விளக்கமாக சொன்னால் ஒரு மாதிரி தெரியும். இந்நாடு சிறந்த நன்னாடு, நன்னாடு சிறந்த பொன்னாடு, பொன்னாடு சிறந்த என்ன நாடு தெரியுமோ? இதுவோ ஆனைக்குந்திப்பட்டினம். ஓஹோ, புரியுதுமா? ஆனைக்குந்திப்பட்டினம். நான் யார் என்று தெரிகிறதா? சொல்லுங்கம்மா. வடமதுராபுரி பரிபாலிக்கக்கூடிய பலராம சக்கரவர்த்திக்கும் கோபால கண்ணனுக்கு பின்பால் வித்த என்னுடைய பெயர் இளங்கொடி சுபதிரை. சுபதிரம்மா. புரியுதுமா? ஏண்டா என்னை எங்கே திருமணம் செய்தார்கள்? பாண்டவர் நடைபிறந்தவர் யார்? அர்ஜுன பெருமான். அவர் தான் என்னுடைய கணவர். எங்கள் இருவர் சுகபோகத்திலே அழகாக ஒரே ஒரு குழந்தை பயன்படுத்தி. ஒரே ஒரு குழந்தை? ஆமா. குழந்தை பேர் என்ன தெரியுமா? என்னம்மா? அபிமன்யு என்று தெரிவிப்பார். அபிமன்யு சொல்லுவாங்க. இந்த ஆனைக்குந்தி பட்டினத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி? என் சிறிய மாமனார் விதிராழ்வார் இருக்கிறார் அல்லவா? ஆமா. அவருடைய ஆதரவிலே இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உரிய செய்த கொடுமையினால் 12 வனவாசம், ஓராண்டு 5 மாசம் காலம் கழிக்கப்படியே காத்து ஓட்டினார்கள். ஆகட்டுமா. கானகம் சென்றிருக்கிறார்கள் என் பதிமார்கள். நான் ஆனைக்குந்தி பட்டினத்திலே என் சிறிய மாமனார் ஆதரவிலே வாழ்ந்து கொண்டிருக்கேன். நான் என்னுடைய குழந்தை வைத்துக் கொண்டு சின்ன மாமனார் ஆதரவு. ஆனா குழந்தையானவர் அதிகாலை இருந்து புத்தாடை உடைத்து குழந்தை பாடத்தாய்க்கு சென்று வாடா என்று தெரிவித்தேன். பொழுதுவா போய்விட்டது. குழந்தை காணுமாடா? எங்க போய் தெரியாமா? எல்லா குழந்தையும் கிறக்கு வந்துச்சு. என் குழந்தை வரலையே தெரியாமா? எங்க வீட்டுக்காரர் வந்து கேட்டா குழந்தை எங்க போச்சுன்னு சொன்னா நான் என்னடா சொல்றது? எங்க போச்சு தெரியல. கம்யூனிட்டி போந்து என் கணவர் கம்யூனிட்டியா? இல்லம்மா சொல்லுங்க. கோவத்துல அது மாதிரி மாதிரி தான். என் குழந்தை இன்னும் வரவில்லை. வரல. குழந்தைக்கா பாத்தியாப்பா நீ? நான் பாக்கலமா. குழந்தாய் அபிமன்யு அப்படின்னு கூப்பிட்டு ஏண்டா வீதி வீதியா தேடி பார்த்தேன். குழந்தை வரல. ஆனா குழந்தை வந்தா நீயும் பேசக்கூடாது, நானும் பேச மாட்டேன். இதோ குரல் கேக்குதாமா? அதான் குரலை கேட்கிறாரு. குரல் கேக்குதாமா? குழந்தாய் அபிமன்யு குரலை கேட்கிறாரு. அம்மான்னு குரல் கேக்குது. ஆனா ஒருவேளை உங்களுக்குள்ளே இருக்குமா? என் குழந்தை குரல் எனக்கு தெரியாதா? உன் குரல் நான் கைது கத்துற மாதிரி இருக்குது. என் குழந்தை குரல் தெரியாது எனக்கு. கைது கத்துறாங்க. இருந்தாலும் என்னுடைய குழந்தை வந்தா நீயும் பேசக்கூடாது, நானும் பேச மாட்டேன். ஜாகிரதையா சொல்லிங்கிறீங்களா? யார் இல்லை நத்த வீட்டுக்காரர் நீங்கள் சொல்லி பேசிக்கிறீங்களா? ஒவ்வொரு எங்கள் மாமா ஏய் பேசுறா என்ன பாக்குற? டேய் ஏ பைத்தியம் பேசுற. போடான்றானா இல்லை போங்கன்றானா? டேய் ராமு பேசுடா. ஹலோ ஆயா, நல்லா இருக்கிறியா? பேசுடா. என்ன கோவமாகற? பேச மாட்டேன் நானு. ஏன் அம்மா பேசுறா சொல்லிக்குது. இதை பேசுகிறேன். பைத்தியக்கார பையா. பைத்தியமா? ஒன்று கிடக்கு ஒன்று வளராத. என்ன அம்மா கோவத்தில் இருக்குது. ஐயால் பேசணும்னு சொல்லிக்கிறான். ஏன் ஒன்றையும் பாத்தியமாக கோல் முட்டிட்டு இருப்பேன் நானு. ஆமாம், எனக்கு அதான் வேலை. இந்த தாளம் ஜால்ரா அது எப்படி போட்டாலும் நல்லா இருக்கணும். நீ இங்கே சொல்லாது. உங்கள் அம்மா மூஞ்சி போய் பாரு. அதுமாரி நீ கலக மாட்டுக்கிற. நீ கடை கடமாக போடக்கூடாது. தாளத்தை வாங்கினா அம்மாவோட தாளத்தை எப்படி போட்டாலும் நல்லா இருக்கணும். அதுமாரி செஞ்சு அப்பா போடாது. யாரை என்ன கோல் முட்டிட்டு இருக்கிற? குழந்தைய ஆள் காணுமே கோவத்தில் இருக்கிறாங்க அம்மா. டே நீ போய் சொல்லு போட்டா நான் பார்க்கல. அம்மா கோவத்தில் இருக்கிறாங்க. நான் தான் அப்பயே சொன்னேன்ல. நான் தான் அப்பயே சொன்னேன் அம்மா முறிக்கிறாங்க. ரொம்ப முறிக்காது அத்துக்கும். இப்போ மெழுகு மாதிரி எங்கள் அம்மா அப்படியே உருகு. என்னையே பேச வேணாம். நாங்கள் அவங்கள பேச போகிறாங்க. அம்மா அருமை மாதா அண்ணையே
மறுபடி வத்தனம் சரணம் சரணம் கண்ணே கண்ணே வாவா ரத்தினமே எப்படி அம்மா உன் தந்தை பந்தை அம்மா அஞ்சிலே ஒன்று பெற்று அம்மா நிலைவரையன் தாய்
பெரியோர் ஒன்றாய் கூடியே இந்த கூடிய கொழுவில் என்னையே நீ அழைத்ததை சொல்வீர் அம்மா. அம்மா தெய்வமே அகிலாண்டோடு பிரம்மாண்ட நாயகன விளங்கும்படியாரோ மாயவனிட தங்கை மாயவனிட தங்கை மாது சுபதியின் மங்கை அம்மா ராஜா அம்மா ஏண்டா உன் பிள்ளை இன்றைய தினத்திலே அதிகாலையிலிருந்து பாடசாலைக்கு சென்று வாடா என்று தெரிவித்தேன். இது மணிக்கு எங்களா சென்றது? எந்த நிட்டோயரோடு இறகிய செயலா அம்மா ராஜா எங்கடா போற? எந்த நிட்டோயரோடு என் அம்மா பெயரோடு எதிர செயலாடி சுந்தர முதலே அஞ்சனை உண்டனை தேடி அம்மா பாடசாலை போகவில்லை. ஏழைகளுடைய பயிர்களை நாசம் செய்கின்ற துஷ்ட மிருகங்களை வேட்டையாட வேண்டும் என்று நானும் எனது நண்பர்கள் அனைவரும் சென்றோம். சென்ற இடத்திலே எடுத்த காற்று அடித்த காற்றிலே என் நண்பர் எல்லாம் மறைந்து விட்டார் அம்மா. ஏடா இது காரக சென்றா வேட்டையாடினா மருந்த தோடு குழந்தை குழந்தையான வீரனை கழகி வேட்டையாட சென்றிருக்கிறார். உண்மைதான். வேட்டையாடும் போது உகாந்தமான காற்றடித்தது. ஆமா, அந்த காற்றிலே குழந்தைகள் எல்லாம் திக்கு திசையா மறந்து விட்டார்களாம் தோழர்கள். நான் எப்படி இவனை பயந்து எடுத்தேனோ அத்தன்மையாக தாய்மார்கள் பயந்து எடுத்திருப்பார்கள். நான் எப்படி அலைகிறனோ எப்படி தேடணும் அந்த குழந்தை தேடுவாங்களா தேட மாட்டாங்களா? தேடுவாங்க. ஏண்டா குழந்தை போய் தேடி பார்க்கத்தாண்டா ராஜா, போய் தேடி பார்க்கத்தாண்டா. அந்த தேடினேன் நான் தேடினேன் அம்மா. ஒரு பிரயோஜனம் கிடையாதுமா. ஒரு பிள்ளையா போறது பெரியப்பா தேடிட்டாருமா. ராஜா அம்மா அடித்த காற்றிலே மலைகள் சரிந்தன, மலைகள் சாய்ந்தன. உடன் பற்றி வந்த நண்பர்கள் அனைவர்களும் மறைந்து விட்டார் அம்மா. ராஜா தேடினேன். ஆனால் அடித்த காற்றிலே என்னடா நடந்தது? காற்றிலே அம்மா காற்றிலே காற்றிலே தானா? ஏண்டா டேய் யாரா குழந்தையானவன் காற்று அடித்தது உட்காந்து பயந்து போகல. குழந்தை பெதிர்ந்து விட்டு போய் மந்திரம் போறங்க யாருனாக்குறாங்களா? நண்பர்கள் மறைந்தார். படித்த சுருள் ஓலை ஒன்று கண்டேனம்மா. ஏண்டா அழகு குழந்தையான வேட்டையாடு ராஜா என் ஓலை மட்டும் அப்படியே நிறைய அடிச்சிருங்க. ஏண்டா உகாந்தமான அந்த காற்று ஓலையில மஞ்சள் காப்பிட்டு இருக்குது. சுந்தரின்னு பெயர் இருந்ததம்மா. ஏண்டா
என் அண்ணன் மகள் தான் சுந்தரி. அவையும் அங்க வர போறா, அங்கேயே எழுத போறா. உகாந்தமான காட்டிலே தோழனே மறந்து விட்டார்கள். இந்த ஓலை மட்டும் இங்கே இருந்ததுன்னு சொல்றாரு. ஏண்டா ராஜா, அந்த ஓலை பத்திரமா தங்களிடத்தில் ஒப்படைத்து பிறகு நண்பர்களை தேடலாம் என்று வந்திருக்கிறேன். நான் வரும் வரையில இந்த ஓலை யாரும் பிடிக்க கூடாது. அப்படியா? புரியுதா? தேங்காய்க்கு 3 கண்ணு. நான் பிரிச்சு படிச்சிருப்போமா, உடனே வரணும் தான் எண்ணம் அங்க போயிடும். நண்பர்கள் யார் தேர்றது? சந்தோஷமோ துன்பமோ இன்பமோ, ஆனா சந்தோஷமான விஷயம் வந்தா நண்பர்கள் அம்மா நீங்க கலக்கார பஞ்சம் அவன் ஏன் கூட சேர்றப்பா? ஆமா அம்மா பிள்ளைய பிரிச்சிருவாமா. அது மாதிரி கலகம், அது ஊர்ல இருக்கிற கலகம் நான் குழந்தை மாதிரிமா மூஞ்சி பேர் எப்படி சனி. அதனால இவனோட சேர்ந்து சிரிக்கலாம். நான் தான் ஊராம்புள்ளி கூட்டு போய் தோச்சிடுவாங்கண்ணா. எல்லாம் இவன் தான்மா காரணம். ஒண்ணும் தெரியாது குழந்தை வாயில போட்டு கலகால் திரளான்னு கூப்பிடுறான், தேங்காய் திருப்பி தேங்காய் இருக்கலான்னு கூப்பிடுறான், எல்லாம் திருச்சி கோயில் பிடிக்கலான்னு கூப்பிடுறான். ஏண்டா என் குழந்தை செய்யற வேலையாது? நீ எங்கன்னா போய் திருடி போய் என்ன என் குழந்தை இட்டு போய் கெடுத்துட்டு போலுக்குது. நீ உன் குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. வாயில் வெளில வச்சா கூட ஒண்ணும் தெரியாது. குழந்தை வாயில போட்டு தண்ணி ஊற்றி பாக்குது பத்தியா? நானு ஆமா குழந்தை, ஆமா அந்த ஓலை பத்திரமா பார்த்து கொள்கிறேன். ஓலைய பத்திரமா உங்களிடத்துல ஒப்படைத்து பிறகு நண்பர்களை தேடலாம் என்று போயிட்டு வாடா, அந்த வந்தேன். தாய்மார் ஓலை பத்திரம் அம்மா, ஆ. ஓரார் பிள்ளை இருக்காங்க, தாய் தேடுவது. நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். போய் அந்த தோலை எடுத்து கொண்டு வாடா குழந்தை. ஐயோ இருமா, கொன்றாங்க பெருவிட்டு கொன்றாங்க. ஐயா, அந்த தாய் எப்படி பாய்ந்து பெருவிட்டு கொன்றாங்க பெரியப்பா. அவர் கல்விக்கு ஒரு மரியாதை எப்பவுமே என் உள்ளத்துல இடம் உண்டு. அந்த பெருவிட்டூர்ல அதிகமா நேசிக்கிறாள். நான் அவர் மட்டும்தான், வேற யாரும் நேசிக்கிறாரு. அதாவது குழந்தை, நான் சொல்வது கேளு. அதனால அவர் ஞாபகம் வருது. உன்னை பார்க்கும்போது மறந்தார் பேர் கொன்றாங்கப்பா. இதே குத்துல துரியோதனா சாடிட்டு சொல்லுறாடும். ஆமா, ஆம்பளை சாப்பிட்டு பெண்ணியார் சாப்பிட்டு கஷ்டம், பொம்பளை சாப்பிட்டு ஆம்பளை சாப்பிடலாம். ஏன்னா அந்த த்ரோட்டு தொட்டு ஒரு லெவலில் அவ்வளோ அழகாக சங்கீதமா பிடிப்பா பாடுவார். நீ பேசுற விதம் இந்த நடந்து வரப்பேர் அதெல்லாம் அவர் ஞாபகம் வருது. அதனால அவர் செத்தாலும் அவர் ஆசீர்வாதம். அவரு செத்துட்டாருமா. நீங்களாம் எப்ப சாக போறீங்கன்றியா? ஏய் தமிழ்ரா, மாணிக்கெல்லாம் மண்ணில் மத்திக்கினே போகுதுடா. ராஜா அம்மா போயிட்டு வா. ஆனா ஒண்ணுமா, என்ன இந்த வாழை நான் வரையில யாரும் பிரிக்க கூடாது. மீறி பிரித்தால் சரிதா? பின்னல் சவிக்கினால் 12 டஜன் அடி கொடுக்கப்படும். அப்படியா? சாட்டையா? சரி போயிட்டு இல்லம்மா, யாருன்னா பிரிச்சு ஏண்டா குழந்தை இந்த போய் பிரிக்க போறோம்? அவனை நம்ப முடியாதுமா. மூஞ்சி பறி அதுக்கு. ஆமா நீங்க பூரா பாத்துக்கலாம். ஏண்டா பறந்துரு கூட்டுவாடு மாதிரியா இருக்குது. என் குழந்தை முகத்தை பாரு, அது முகத்தை பாரு. ஆ நீ என்ன மூஞ்சி மாதிரி ஏறி வச்சுக்கிற கதையா? ஆகினா டேய் ராமே, யார் பிரிச்சாலும் அடி உனக்குதான். என்ன கதை கதையா? ஆமா என்ன குச்சி நாய் விட்டு சொமாக்கு நாய் வச்ச கதையா? அந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணும். பிரிச்சாலும் பிரிக்க வேணாம்னு உன்னை சொல்லி வச்சுக்கிறேன். நீ பிரிக்காதேம்மா. சரி போயிட்டு வா. போயிட்டு வாடா ராஜா. ஓடுமா அரசா ஓடி வாடா, ஒண்ணு வாடா. ஒரு தாயில ஒரு பொண்ணு கொண்டாந்து கொடுத்துட்டு பாத்ரூம் 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 பாத்ரூம்னா நான் தேங்காய்க்கு 3 கண்ணு. என்னடா குழந்தை அது போட்டு மா ஓலை போனா போது வாமா, நான் பணம் ஓலை விட்டு தரேன். எதையுமா அது இதையாடா போட்டு குழந்தை? என்னம்மா ராஜா என் எதையுமே படிரென்று வெடித்து விடும் போது தெரியுதாம்மா. ஒரு தோழ ஆக்கிடுவாடா. வாழை பத்திரமா போயிட்டு வா. அம்மாண்டு பார்த்து ஏண்டா டேய் கட்டிக்கோல் பாண்டி, அங்கே யாரா பஸ்ஸுக்காரனை பார்த்து கிடக்குறேன்? கொலம்போ 8 துரோகி இல்லாத போறாங்க. டேய் ரைட்டு இங்க வா. குழந்தையானவர் மரத்தை தோலை அழுத்து கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறான். ஆமா. இந்த வாழையே பத்திரம் பத்திரம் பத்திரம்னு சொல்றான். இந்த வாழை என்னதான் இருக்குது பிரிச்சு பாரு. சரியா? நியாயம் போது போகும்போது உன் புள்ள என்ன சொல்லிட்டு போச்சு? பிரித்தாலும் பின்னல் சவுக்கினா 12 இருக்கு. யாரு பிடிச்சாலும் எனக்கு தான் 12 அடி 12 டசன் உத. ஆமா. ஆகியால் என்னையே பிரி சொல்லி நியாயமா? ஏண்டா அது வந்து வச்சதுன்னா நான் என்ன ஆகுது? என் உடம்பு என்ன ஆகுது? என் குழந்தை அடித்தாலும் அடிக்காதடா ராஜா அப்படின்னு சொல்றேன். அடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவியா? அடிக்காத முன்னே சொல்லிடுறேன்டா. உன்னை நம்பலாமா? உன் தலை போனா என் தலை கொடுக்கறா குழந்தை. ஆமா, தலை போனதுக்கு அப்புறம் பொங்கல் தலை வச்சுக்கிட்டு நானே கண்டாங்க கட்டா என்ன மாமா அப்படின்னு அலையிறேன். சரி பிரி. கீழா மாமா, கீழே மாமா. ஆமா என்னடா வானா பிரிக்கலாம் தான் போனேன். பின்னாடி ஒரு கேள்வி பார்த்து, நீ உருப்படா மாட்டாடா தம்பி, உதப்படா போறாடா பொம்னாட்டிய நம்பி. அதாவது உன்ன சொல்லல,
அவங்க யாரோ அவங்க குழந்தையானவ உருப்பட மாட்டா பெற்றவங்க சொல்றாங்க உருப்பட மாட்டா நல்ல வழியா போடா அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை. என்ன சொல்றியா? காப்பாத்துள்ள ஏமா பிடிச்சிட்டமா ஐயா வாடி பிடிச்சிட்டா பாய் இந்த வாடி வழியில போடா ஒரு முறைக்கு அம்மா வாடி போட்டுக்கோ நீ பாரு வாய் திரும்பாது போடா என் ஜகாத்தி பத்தி வாடி பிடிச்சிச்சாமா அது நீ தானே பிரிக்க சொன்ன? நீயே தானே பிரிச்ச? நான் தான் பிரிச்சேன். நீயே படி பிரிச்சதே ஏமா வீண் தெரியல. உனக்கு படிக்கணுமா? லைட்டா கிட்ட வா. நீ தாண்டா போனோம் கிட்ட லைட் வராது அந்த அளவுக்கு அது எழுத்து படிக்க தெரியுமா தெரியாதா? ஏமா இங்கிலீஷ்ல இருந்தா பச்சை கிஷ்டு இருப்பேன் நானு. இந்த தமிழுக்கு இதுமா ஒன்றும் புரியல. பார்த்தனையா பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு இங்கிலீஷ் தான் படிப்பியா? ஆமாம்மா நான் எஜுகேட்டட் ஃபேமிலிமா. மைத்துனாவும் திருமலனை போற்றி செய்தேன் மாதனான் எழுதுவது யாதினில் இட்டினம் எட்டானால் என்றனை லக்குணம் திருமணம் முடிப்பதற்காக ஒற்றையை தாம்பரம் பெற்றனார். அதனால் நீ உடனே வர வேண்டும். வராவிட்டால் சொத்தின உயிர்த்தினை தீர்க்கிற செய்வேன் சுகித்த அந்த படுபாவி துரியனான கொஞ்சமா அக்கிரமம் செய்திருக்கிறார். அந்த அக்கிரமக்காரன பிள்ளைக்கு உன்னுடைய மகளை நிச்சயம் செய்திருக்கிறாயே கண்ணா. எத்தனை நாள் காத்து தங்கை பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்க கூடாதா? அந்த அக்கிரமக்கார பிள்ளைக்கு உன்னுடைய மகளை நிச்சயம் செய்து விட்டாயே கண்ணா. நீயும் பணத்தை பார்த்து மழைய கண்ணா. கண்ணில்லா யாரா நான் பாலூட்டி சீராட்டி வளர்த்தியானே என் குழந்தை உன் மகளுக்கென்று. உன் மகளையும் நான் பாலூட்டி சீராட்டி வளர்த்தியானே என்னுடைய மகனுக்கென்று. அந்த படுபாவி துரியனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாயே கண்ணா. நானும் என்னுடைய குழந்தையும் கணவர் ஒரு இடம் நான் ஒரு இடம் என் குழந்தை வைத்துக் கொண்டிருக்கிறேனே. இப்படி அலைந்து திரிந்து ஆணை கொஞ்சம் பட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. உன் மகளை என்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பேன் என்று அந்த படுபாவி துரிய பிள்ளைக்கு நிச்சயம் செய்திருக்கிறாயே கண்ணா. நான் செய்த பாவமோ யார் செய்த பாவமோ நானே கண்ணீர் நேரமோ உன் மகளுக்காக நான் நினைத்து வைத்திருந்தேன் கண்ணா. நான் செய்த பாவமோ நான் செய்த பாவமோ
கண்ணை குத்தோ, நீ போய் படுக்கோ. தங்கையானது ஆனை குந்தி பட்டணத்தில் அலைந்து கொண்டிருக்கிறது, ஏழ்மையா இருக்கிறது நினைத்து விட்டாய கண்ணா. அந்த படுபாவி துரியனுக்கு உன் பிள்ளையை உன் மகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாயே கண்ணா. நானும் என்னுடைய குழந்தையும் அண்ணன் இருக்கிறார், அண்ணி இருக்கின்றார்கள், அண்ணி மகள் இருக்கிறார். அந்த ஆதரவே வாழலாம் என்று நினைக்கிறேன் கண்ணா. இலையில்லா மரமாயினே, இலையில்லா மரமாயினே, இலையில்லா மரமாயினே, இலையில்லா மரமாயினே, குலையில்லா பாவியாரே, இலையில்லா மதுசூதனா, நான் கூட பிறந்த பெண்ணு கொண்டி அழுதா குலவிளங்குமாடா பாவி கண்ணா. ஏழைக்கே இடாயா குழந்தை வருகிறான் போல் தெரிகிறது. ஏ மாதவன், மாதவா, குழந்தை வருகிறான் போல் தெரிகிறது. ஆமாமா, குழந்தை வருவதற்குள்ளே இந்த ஓலையை குறைச்சி விடப்பா. ஓலையை குறைச்சி விடு. பிடிச்சிட்டுக்கே அம்மா உதவின்னு தெரியாது. இது கொளுத்திட்டுக்கு அப்புறம் எங்கன்னு கேட்டா நான் என்ன பண்றது? என் குழந்தை ஒன்று அடிச்சு கொண்டே இருந்தாலும் அடிக்காதடா அப்படின்னு சொல்றேன். அச்சின்னு இருக்கும்போதா நீ கொளுத்துடா, உனக்கு கொண்டது போனதுன்னா உன் மணியான கொடுக்க சொல்றேன். காப்பாற்றுன்னு நினைக்கிறேன். காப்பாற்றுல காப்பாற்றுடா ராஜா. நல்ல முடிவு தானே. இப்போ வாஜா என்ன பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிறது? ஆமா, அம்மா அப்பா அடி பண்ணி அம்மா அவளா காத்துட்டு இருக்கிறான். அம்மா தாயானது கிரகத்தை சேர்க்கிறது. தர்பூசணி மூஞ்சி மாதிரி. ராஜா மரணத்தை வந்து விட்டாடே. ஏன்டா ஏறாங்க திருமுருகா ஏந்திரு. குழந்தை வந்திருக்கிறான். ஆமா, கிரகத்துல பால் இருக்குது, எடுத்து கொண்டு வா. மாடி விட்டு தனி ஓட்டி போய்க்கிறாங்க. போறியா இல்லையாடா? பாலை ஓணுங்க. குழந்தை பால் வேணாமா? ஏன்டா குழந்தை என்னடா சாப்பிட்ற? ரொம்ப முருகாத வச்சுக்க போகுது. என்ன எங்க அம்மா பார்த்து கையாசுக்கிற? என்ன தப்பு இல்ல. டெய்லி அம்மா பழசோரே போடுறியே, கொஞ்சம் சுடுசோறு போடுமான்னு கேட்டேன். அதுதானே ராஜா. நம்ம காவல்கார பையனை பார்த்து, அதாவது அவன் மனைவிக்கு ஒரு நல்ல சிலையா ஒண்ணு குடும்பம் அப்படின்னு கேக்குறான். கிரகத்துல இருக்குதுடா, அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்றேன் நான். என் தலையாயிட்டு போய் சொன்னாலும் கலந்து சொல்லணும். அவன் சாப்பாடு சோறு கேட்டங்கிறான், நீ சேலை கேட்ட. அப்ப என்னமோ இங்க நடந்திருக்குது. நான் என்ன கேக்குறேன்? என்ன அண்டையனன் உன்னிட்டத்து அளித்த குருவாலயா தந்தடி தாரும் அம்மா ராமதோ ஏனோ சும்மா வாலியா வாழையா இல்ல, அந்த வாழை தான் மூடியா
இல்லாத கட்டி போய் நம்ம பெருமை எண்ணி பாரு வாடா கிரகம் போகலாம் குழந்தை கிரகத்தில் லெவல் அட்டுக்குதுரா என்ன லட்டுமா ரவை லட்டுக்கு லெவல் லட்டா ரவா லட்டு தாண்டா வச்சிருக்கிறேன். என்ன இன்னமும் முட்டாய் தொன்ற பையன் பெல்லம் தொன்ற பையனே நினைச்சுக்கிற பத்தியா என்னடா ராஜா, அதாவது உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செய்து வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு வேணாம்மா. வேற என்ன வேணும்? அந்த ஓலை தான் எனக்கு வேணும். ஓலையா? அந்த ஓலை இல்ல அந்த ஓலை தெரிவித்தாரு அது விடுவேன் தாஜே. யார் எழுதிய ஓலை? யார் எழுதுந்து? சொந்தமுள்ள பாத்தமுள்ள சொந்தமுள்ள அம்மா அம்மா மாமன் மகள் சுந்தரி எழுதிய ஓலை. அந்த ஓலை தரல ஆவி புவியில் இருக்கார் மேல அந்த உலகம் போய் அந்த ஓலை நம்ம தள்ளாடா ஆதித்து தெரியாமலா இதுக்குள்ள யாரு இவன் தான் கொல்லிட்டான். நீயாடா எவ்வளவு சொன்னேன் கூடவே இருந்து இப்படி பண்ணலாமாடா? தப்பு ஏண்டா எனக்கு மட்டும் இப்படி நான் என்னடா பாவத்தை பண்ணேன்? ஒவ்வொரு வருஷமும் கர்ணன் மாரி நிராயுத பாணியாவே நின்னுங்கிறதாடா. எல்லாம் துரோகம் பண்ற கம்யூனிட்டிகளாவே இருக்கிறீங்களாடா? அவன் நான் கிறிஸ்லான்னு சாப்பிட்டானா அப்படியே போயிடுறான். நம்ம சம்பந்தமே இல்லாத பேசுகிறேன். அந்த அண்ணி சொல்ற உனக்கு தான் போந்ததா? ஊரானுக்கு போனதுடா. எங்க கொல்லிட்டான் பாவனா. உன் தாலி அறக்கா நான் பாத்துக்கிறேன். என்ன தலை போனா நான் தலையை கொடுக்கறேன். ஓலை பிரிக்கணும் தான் சொல்றேன். பிரிச்சதே தப்பு, அது எரிச்சது எவ்வளவு பெரிய தப்பு. ஐயா தப்பு. ஓலை என்ன பண்ணுங்க? இவனா பிரிச்சு பிரிச்சு என்ன பண்ணுங்க? கொளுத்திட்டோம். அதான் கொளுத்தின இடம் இது. கிழக்கு மாய் பஞ்சு எப்படி தான் போச்சு? எரிச்சதுக்கு உண்டான தடையுமே இல்லையாம்மா? கிழக்கு மாய் பஞ்சு மேற்கால ஆச்சு மூச்சியா? கிழக்கு மாய் மேற்கு வேலை போச்சா? அதே விட்றா அது போகணும். அவன் சொல்லுவான் பள்ளமா இருந்தா போகணுன்றான். பள்ளமா இறங்குற வேலையில தான் கடைசி வரையும் போவாது. ராஜா வாழை இல்லாத போய் வாடா ராஜா. மா ஓலையை உண்மையாவே எரிச்சிட்டியாம்மா? ஆமாம்பா கொளுத்திட்டும்பா. நான் தான் கொளுத்துனேன். மனசு ரொம்ப வலிக்குதும்மா. நீ வாமா வீட்டுக்கு போலாம். உனக்கு ஆர்டர் தரேன். இவ்வளவு அழகான குழந்தை வச்சுக்கணும். அந்த வாலிக்காக அழுதுக்குதாம்மா. அது வாலிக்காக இதுன்னா காதல்மா. ஒரு குழந்தை பார்த்தவங்கலாம் பிடிச்சி ஆயுது கிடக்குறாங்க. நான் என்ன பண்றது? காதல்மா சும்மா காதல். நீயும் அப்பாவை காதலிச்சுதாம்மா அர்ஜுன் அப்பாவை கல்யாணம் பண்ணின. நீ ஒரே தானே கல்யாணம் கண்ணன் தானே கூட்டி வச்சேன். பாடத்தாளிக்கு போக சொன்னவங்க யார் அந்த வேலை செய்ய சொல்லிட்டு நீ மட்டும் அப்பாவை இது பண்ணலாம். இன்னும் இவர் பண்ணக்கூடாதா? இது பண்ணலாம் காதலே. அம்மா காதலிச்சுக்கு வந்தா நான் போய் காதலிக்கிறேன்டியா? ஏன் நீ பண்ண லவ் அவர் பண்ண ஜவ்வா? ஒண்ணும் தெரியாது. கோயில் வாயில போட்டு தண்ணி ஊற்றிக்கிது நிற்கிது போது. ஒன்றும் தெரியாது. ஆமா மூஞ்சி பாரு எப்படி இது கம்யூனிட்டி போன. எங்க அப்பா என் கூட பேசாம இல்லைங்க. எங்க அப்பனுக்கு எனக்கு 1000 இருக்கும். ஆனா எங்க அப்பனை பத்தி எங்க அப்பன் பேச்சு சொன்னா நான் கேட்காம இருக்கலாம். எங்க அப்பனை பத்தி யார் சொன்னாலும் யார் பேசும் கேட்க மாட்டேன். தூக்கிட்டு வம்பா இது. புரியுதா ராஜா? இது சினிமா டயலாக் இல்ல, ஓன் டைலாக். இது இருந்தது எத்தது அதெல்லாம் போய் பேசுங்க.
ஆனா அது ஒண்ணு இப்ப பஞ்ச் டைலாக் ஆகி போச்சு. ஏம்மா, தலை குத்து காப்பாடு ஓலை வெட்டி போட்டுருவோம். இல்ல நடிக்காதரா ராஜா, காலால ஒண்ணா எட்டி வந்துடா. ஒரு நிமிஷம் மகாராஜா. இந்த மாதிரி ஊருக்கு புள்ளி விதியே இந்த மாதிரி ஊருக்கு ஒரு பொம்பளை இருந்தா போதுமா, அந்த ஊருக்கு புழு பண்றோம். இல்லடா அடி ஒண்ணா நீ அம்மா ஓலையே உண்மையாவே வச்சுட்டீங்க. உண்மையா அடிச்சாச்சு. சத்தியமா உண்மையா? இவன் தான் கொளுத்தலாம். மறுபடியும் என்ன மாட்டி விடாத. அம்மா பொறுத்து சொன்னது யாரு? இந்த அம்மா தான். இவன் தான் தப்பு பண்றவங்களோட திருடுறவனை விட திருட்டுக்கு உழவு சொல்றான் பாரு, அவனை தான் புச்சு பாத்துக்கணும். அப்ப உங்க அம்மாவை பிடிச்சி நடி. இவன் தான் என்ன சொல்றான்? அது எரியுதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மாடா. அப்ப எங்க அம்மா என்ன பார்த்து வைத்து படாதா? யார் நீ? நீ தப்பு போட்டு நடிக்கிறியா? வேணாடா, நீ தப்பு பண்ணடா. இந்த பேர் பத்தி இந்த யூனிஃபார்ம் போடாது, தனியா உள்ள வச்சு. அரசாங்கத்தில் தனி ஆடை இருக்குதா? 15 வருஷத்துக்கு முன்னாடி தச்சு பேண்ட் ஷர்ட்லாம் இருக்குது. இரவத்தில் வச்சு 10 ரூபாய் வச்சுருக்கா. அது உனக்கு எத்தனை வரண்டா? சரி விடுங்க. ராஜா எலி கடி கூடாது இரவத்தில் நீ வச்சுக்க. ஏன்டா சாக போற ராஜா? எங்க அக்கா வந்து சக்கா தூங்கி வந்துட்டியா? ஆ, காலைல வடை சுடுதாக்கோ? யார் சாப்பாடு போட்டாக்காவா? வடை சுட்டாக்கா. தலைமை ஆசிரியர் அந்த அக்கா தெரியும். சரி இருக்கட்டும். கண்ணன் தாங்கல்ல, ஆ, எல்லாரும் விட தலைவர் அண்ணனை விட, ஆமா தலைவர் அண்ணன் விட அதிகமாக வருத்தப்பட்டது. ஐயோ எதை ஒரு நான்வெஜ் செய்யாம ஒரு சூழ்நிலையா போயிடுச்சு. நீ கவலைப்படாதுக்கா, இதுக்குன்னே ஒரு நாள் நாங்க வரோம் வேலைக்குன்னு. இதுக்குன்னே வாடா, இந்த பக்கம் கூத்துந்தா வந்து போறன்னு கூட சொல்லலாம். வாடா வரும். கண்டிப்பா அம்பாள் எல்லம்மாக்கு புண்ணியத்துல நம்ம வரணும், அந்த அம்மாவுக்கு செய்யணுன்ற எண்ணம் இருந்தா என்ன? மேலே வரல மொம்ம கறி வச்சாங்களா, ஆடு கறி தூக்கி சாப்பிடலாம். இதெல்லாம் முழுவோம். சாம்பார் பார்த்தா அப்படியே ஜுரம், குளிர் ஜுரம் வந்ததுக்கா அவனுக்கு. சரி, அதெல்லாம் நம்ம வீட்டுல பூர்த்தி பண்ணுவாங்கடா. ராஜா எல்லம்மாக்கா உடல வச்சுன்னு ஒரு நாளைக்கு சும்மா தான் இறான். நீ கொஞ்சம் சனி. ஏன்டா சாக போற? வேணாடா ராஜா. ஆமா, நான் சாவர் சப்ஜெக்ட்ல இருந்து நாட்டு வரட்டுமா? சரி விடு. போடுங்க. வேணா விடுமா ஒத்து. வானாமா. ஆகினாலே எரித்த வாழையை கொண்டு வர எம்மால் முடியும். என்னால முடியுமா?